போ என்றார். அடுத்தவர் சொன்னார், நீ எபிரோனுக்கு போ. கவனியுங்கள். இதுல வாதங்கள் பண்ணலாம், விவாதங்கள் பண்ணலாம், பட்டிமன்றங்கள் பேசலாம். போன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, இப்ப வேற இடத்துக்கு சொல்றீங்களே. நோ. A prompt obedience will lead into a prompt blessing. உடனடியான ஒரு கீழ்ப்படிதல் உடனடியான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தரும். வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை, அவர் எபிரோனுக்கு போய் என்றார். யோசித்து பாருங்கள். வாதம் இல்லை, விவாதம் இல்லை, பட்டிமன்றம் இல்லை. அடுத்த வார்த்தை, அப்படியே தாவீது போனான். 2ஆம் வசனம் திரையிலே பாருங்கள். அப்படியே தாவீது அவ்விடத்திற்கு போனான். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. என்ன மாத்தி மாத்தி பேசுறீங்க? என்ன குணம் மாறிடுச்சா? உங்க மனச யாராவது மாத்திட்டாங்களா? ஏதாவது குழம்பிடுச்சா? இல்ல உங்கள யாராவது குழப்புறாங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை யாரும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் திடமானவர், திட்டம் பண்ணுகிறவர், சகலவற்றையும் திட்டம் பண்ணுகிறவர். உனக்கு எல்லாம் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஊழியங்கள்ல கூட நினைக்கிறோம் இதான் பெஸ்ட். இல்ல, அதை விட பெஸ்ட்டா கத்து வச்சிருக்கிறார். உங்கள் பார்வைக்கு நலமாய் தோன்றலாம். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அதோட பெஸ்ட் வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். நிறைய அழைப்புகள் இருக்கிறது. நிறைய இங்கே ஊழியம் பண்ணலாம், அங்கு ஊழியம் பண்ணலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். நிறைய அழைப்பு. எல்லாமே தேவனுடையது அல்ல. ஆனால் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், அவன் அப்படியே போனான். அங்கே 2 அழகான வார்த்தை படிக்கிறது. குடும்பங்களை கட்டினான், தன்னோடு இருக்கிற மனிதர்களை கட்டினான். அங்கே அவன் குடியேறினான், அடுத்தவர்களை குடியேற்றம் செய்தான். இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மனுஷரையும் குடும்பங்களையும் அவன் கூட்டிக் கொண்டு போனது மட்டுமல்ல, அங்கே அவர்களை குடியேற பண்ணினான். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, அவன் முன்னேறினான், அடுத்தவர்களை முன்னேறச் செய்தான். அவன் வாழ்ந்தான், அடுத்தவர்களுக்கு வாழ்வு தந்தான். யோசித்து பாருங்க. உங்கள் விருப்பம் செய்யும் போது நீங்க மட்டும் வாழலாம். ஆனா தேவ விருப்பம் செய்யும் போது அநேகரை வாழ வைக்கலாம். உங்கள் விருப்பம் எப்படி? உங்கள் விருப்பத்தை செய்யும் போது நீங்க யூ கேன் லீவ். ஆனால் தேவ சித்தத்தை செய்யும் போது அதர்ஸ் கேன் லீவ். இந்த நாளிலே அந்த வசனத்தை படிப்பாருங்கள். அவன் குடும்பங்களை கட்டினான், கூட்டி கொண்டு போனான், அநேகர் அங்கே குடியேற பண்ணினான். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற வார்த்தை. அன்பு தேவ பிள்ளையே, அந்த இடத்துல தேவனுடைய தயவு கிடைக்கும், தேவனுடைய இரக்கம் கிடைக்கும், தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும், இதனுடைய பராமரிப்பு கிடைக்கும். உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் உங்க